بسم الله الرحمن الرحيم ألف لام ميم تلك آيات الكتاب الحكيم هدى ورحمة للمحسنين الذين يقيمون الصلاة ويؤتون الزكاة. السلام عليكم ورحمة الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இஸ்லாத்தை பற்றி நிறையா விஷயங்கள் இஸ்லாத்திலே இல்லாத அல்லது இஸ்லாமியர்களுக்கு பெரிய உடன்பாடு இல்லாத விஷயங்களை சமூக வலைதளங்கள்லையும் திரைப்படங்கள்லையும் பரப்பிக்கிட்டே வர்றாங்க. அப்படி பரப்பப்படக்கூடிய விஷயங்களில் பெரும்பான்மையானது 99.99% பொய்யான செய்திகளாக தான் இருக்குது. அப்படி பரப்பப்பட்ட செய்திகளில் ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா, இஸ்லாமியர்கள்னாலே பயங்கரவாதிகள், இஸ்லாமியர்கள்னாலே மனிதர்களை கொல்லுவாங்க, மனிதர்களை பாம்பு வைப்பாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காட்சிப்படுத்தப்படுது திரைப்படங்களில் எல்லா இடத்துலையுமே. அவர்கள் ஒரு மனிதநேய மற்றவர்களாகவே சித்தரிக்கப்படுறாங்க. அதை தாண்டி இஸ்லாமியர்கள்னால் யார், இஸ்லாமியர்கள் எப்படிப்பட்டவங்க, இஸ்லாம் அவங்களுக்கு எதை கற்றுக் கொடுக்குது, இஸ்லாம் எதை போதிக்குது, அவங்க யாரை பின்பற்றுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை உண்மை செய்திகளை, உண்மையாக இஸ்லாத்தில் என்ன இருக்குங்கிறத ஆக்சுவலாக உள்ள ஃபேக்டை 99.99% மீடியாக்கள் காட்டுறதே கிடையாது. அது எப்படி இருக்குன்றதை காட்டுறதே கிடையாது. அவங்க என்ன கேட்டாங்களோ, அவங்க என்ன பார்த்தாங்களோ, அவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்களோ, அவங்க அளவில் உள்ளதை எடுத்து திரைப்படமாக எடுக்கிறதா இருக்கட்டும், அல்லது அந்த சார்ந்த செய்திகளாக இருக்கட்டும், அப்படிப்பட்ட விஷயங்களை தான் பரப்பிக்கிட்டு வர்றாங்க. ஆனால் உண்மையில் நமக்கு, அதாவது இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாம் எதை கற்றுக் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மனித நேயத்தை அதிகமாக போதிக்குது. எந்த ஒரு மனிதர் பிற மனிதருடைய தேவையை பூர்த்தி செய்யும் வேலையில் இருக்கிறாரோ அவருடைய வேலையை அல்லாஹ் பூர்த்தி செய்கிறான் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாத்தில் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி சென்னையில் அபரிதமான மழை, முன்னாடி காலத்தை கிட்டத்தட்ட 45 வருடங்களில் இல்லாத மழைன்னு சொல்கிறாங்க. 2015 பேஞ்சதை விட மிகப்பெரிய மழை அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. 2015 வெள்ளம் வந்துச்சு. அப்பையும் இஸ்லாமியர்கள்லாம் உதவி செஞ்சாங்க. அப்போ அன்றைக்கு இருந்த முதலமைச்சரை நாட முடியலை. அதனால் மனிதரால் செயற்கை ஏற்படுத்தப்பட்ட ஒரு பேரிடராக அது இருந்தது. ஆனால் அந்த வெள்ளத்துலேயும் ஒரு வாரத்துக்கு மேலே தண்ணி வடியலை. இஸ்லாமிய சகோதரர்கள் தான் அதில் போய் உதவி செஞ்சாங்க. அதிகமாக எல்லா தொண்டு நிறுவனங்களும் செஞ்சாங்க. அதிகப்படியான உதவிகள் செஞ்சது இஸ்லாமியர்கள். இந்த வெள்ளத்தில், அதாவது 2 வாரங்களுக்கு முன்னாடி டிசம்பர் 4 ஒரு புயல் சென்னையை ஒட்டி கரையை கடந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக அதிகப்படியான மழை, 24 மணி நேரத்தில் அதிகப்படியான சென்டிமீட்டர் மழை பதிவானுச்சு. பல இடங்களில் சென்னையில் வெள்ள நீர் தேங்கினுச்சு. பல மக்களுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுச்சு. அப்படி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லா இடங்கள்லையும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அவங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சாங்க. குறிப்பாக டிஎன்டிஜே அமைப்பினர், மற்ற தன்னார்வமாக கொண்ட இஸ்லாமியர்கள், தன்னார்வ மனிதர்கள் நிறையா செஞ்சாங்க. தொண்டு நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்க செஞ்சாங்க, இஸ்லாமியர்கள் செஞ்சாங்க. பல பள்ளிவாசல்கள் பல பேருக்கு அடைக்கலமானுச்சு. அவங்க போய் இருக்கிறதுக்கும், அவங்க உணவு அருந்துறதுக்கும், அவங்க ஓய்வு எடுக்கிறதுக்கும், அவங்க மொபைல் ஃபோன்களை சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கும், அவங்கள அந்த சமயத்தில் அந்த கஷ்டத்துலேருந்து மீட்டெடுக்கிறதுக்கு பள்ளிவாசல்கள் உபயோகமாக இருந்துச்சு. யாருக்கு? முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல், அல்லாஹ்வினுடைய இல்லமாக இருக்கக்கூடிய பள்ளி யாருக்கு இதெல்லாம் பண்ணுச்சுன்னா, முஸ்லீம்களுக்கு மட்டும் பண்ணலை, எல்லா மனிதர்களுக்கும், இஸ்லாத்தை ஏற்காத, இஸ்லாத்தில் இல்லாத அனைத்து சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் பண்ணுச்சு. அதாவது இஸ்லாம் அப்படிங்கிறத எப்படி காட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், இவங்க தான் மனிதர்களை கொல்றாங்க அப்படின்ற இடத்த தாண்டி உண்மையில் எங்கள் இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத மக்களுக்கு பறைசாற்றுற வகையில் இந்த நிகழ்வுகள் இருந்துச்சு. அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, அதாவது அல்லாஹ் சொன்ன செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறாங்கன்னா, இஸ்லாத்தில் தலை சிறந்த செயல் எது அப்படின்னு கேட்டால், பசித்தவருக்கு உணவளிப்பதே தலை சிறந்த செயல். உணவளிப்பது தலை சிறந்த செயல் அல்ல, பசித்தவருக்கு உணவளிப்பது. சும்மா கூப்பிட்டு எல்லாருக்கும் விருந்து வைக்கிறதுக்கு பேர் உணவளிச்சிட்டேன், தலை சிறந்த செயல் செஞ்சுட்டேன்னு இல்லை. உண்மையிலே எவன் பசியோடு இருக்கிறானோ அவனுக்கு பசியோடு இருந்து அவனுக்கு உணவு அவனுக்கு வாங்கி அதை உண்ணக்கூடிய நிலைமையில் இல்லாதவனுக்கு அவனுடைய பசியை பூர்த்தி பண்ணுறது தலை சிறந்த செயல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
எந்த அளவுக்குன்னா இஸ்லாத்துலேயே தொழுகிறது, நோன்பு வைக்கிறது அதெல்லாம் வந்து வணக்க வழிபாடுகள். ஆனால் தலை சிறந்த செயலுங்கிறது இதுதான், அடுத்தவருக்கு உணவளிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இன்றைக்கி வெள்ள நிவாரண நேரத்தில் எல்லா மக்களுக்கும் உணவளித்து பல ஆயிரக்கணக்கான கிலோ கணக்கான அரிசி எல்லாமே உணவானுச்சு, சாப்பாடு ஆணுச்சு, பல பள்ளிகள் இருப்பிடமானுச்சு. அப்போது அல்லாஹ் வந்து குரானில் சொல்கிறான், சூரா 5வது அத்தியாயத்தில் எந்த ஒரு மனிதரை வாழ வைக்கிறாரோ ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் வாழ வைத்தவர் போலாவார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். எந்த ஒரு மனிதர் ஒரு உயிரை அநியாயமாக கொள்கிறாரோ அவர் வந்து ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் கொலை செய்தவர் போலாவார். அப்படிப்பட்ட வரிகளை குரானில் வந்து அல்லாஹ் சொல்கிறான். அப்போ எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் வந்து இஸ்லாமியர்கள் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது பல மக்களுக்கு தெரியணும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க ஒரு கட்சி, அந்த கட்சியுடைய பிரச்சாரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், குறிப்பாக தமிழகத்தில் அந்த கட்சியினுடைய தலைவர் பள்ளிவாசலுக்குள்ளே நீங்கள் போக முடியுமாண்ணா, பள்ளிவாசலுக்குள்ளே உங்களை அனுமதிப்பாங்களாண்ணா, பள்ளிவாசலுக்குள்ளே நீங்கள் போயிருக்கீங்களாண்ணா, இப்படி ஒரு கட்சியுடைய தலைவர் வந்து கேட்குறாரு. நான் இப்படி சொல்லும் பொழுது உங்களுக்கு இந்த நபர் ஞாபகத்துக்கு வந்தார்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அவருடைய பேச்சுக்கள், அதாவது நான் சொல்லக்கூடிய நபருடைய பேச்சுக்கள் எல்லாமே இப்படி தான் இருக்குது. அதாவது உண்மைக்கு புறம்பான, உண்மையை அறிஞ்சிக்கிறாமல் தனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரியே அவங்க வந்து பேசுகிறாங்க. அது ரொம்ப தவறான ஒரு தகவலை சமூக வலைதளங்களில் பரப்ப விடுறாங்க. இஸ்லாமியர்களுடைய பள்ளிவாசலுக்குள்ளே மற்ற மனிதர்கள் போக முடியாது, இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் போக முடியாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இஸ்லாத்தை ஏற்காத எல்லா மக்களுமே பள்ளிவாசலுக்கு போகலாம். குரான் பேசுகிற எல்லா இடத்துலையுமே மனித சமுதாயம் தான் பேசுது, முஸ்லீம்கள்னு பேசலை. மனித சமுதாயமே தான் குரான் ஆரம்பிக்குது. எல்லா குரானில் மனிதர்கள்ட்ட பேசக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ் பேசுகிறது எல்லாமே மனித சமுதாயமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அல்லாஹ் வந்து ஆரம்பிக்கிறான். ஆகையால் பொய்யான செய்திகளை பரப்புறதை விட்டும், பொய்யான செய்திகளை வந்து என்ன சொல்கிறது, மற்ற மக்களுக்கு அது உண்மையினுடைய தன்மையை அறியாமல் மற்ற மக்களுக்கு எத்தி வைக்கிறத விட்டும் நம்ம வந்து தவிர்த்துக்கிறணும். இந்த மாதிரி பொய்யான செய்திகளை இதை பார்க்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத நபர்களை நான் நம்ப வேணாம் அப்படின்னு சொல்லி அறிவுறுக்கிறேன். இந்த மாதிரி பொய்யான செய்திகளையே தான் அவங்க பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. பொய்யான செய்திகளை பரப்புறதையே முழு நேர வேலையாகவே வச்சுருக்கிறாங்க அந்த குறிப்பிட்ட கட்சியும், அந்த கட்சியை சார்ந்த இயக்கங்களும், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களும். இந்த மாதிரி பொய்யான செய்திகளை தான் சமூக வலைதளங்களில் பரப்பிக்கிட்டு வர்றாங்க. இந்த கட்சியினாலையும், இந்த மாதிரியான நபர்களாலையும், இந்த கட்சியை இயக்கக்கூடிய இயக்கத்தாலையும் தமிழகத்துக்கு மட்டும் இல்லை, இந்தியாவிற்கே எந்த பயனும் இல்லை. ஆகையால் இஸ்லாம் வந்து ஒரு பயங்கரவாத மதம் அல்ல. இஸ்லாம் ஒரு அன்பு மார்க்கம். இஸ்லாம் ஒரு மனிதநேயத்தை எத்தி வைக்கக்கூடிய மார்க்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.